இன்னைக்கு ஈவினிங் விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து ஒயிட் கலரில் பாகக்காய் வந்து ஒரு 3 பாகக்காய் காய்ச்சிருந்துச்சு. அதை போய் நம்ம தோட்டத்தில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு செடியில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு காய் வந்திருந்தது மேலே. அதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குமே நிறைய கீழே குத்து குத்தாக இருந்துச்சு. அதையுமே பார்த்துட்டு அப்புறம் மண்ணை போட்டு மூடி வச்சுட்டேன். அப்புறம் வெண்டைக்காய், பாகக்காய் அதெல்லாம் பறிச்சுட்டு அப்புறமா வல்லாரை பொடி வந்து வீட்டில் காலி ஆயிடுச்சு. ஸோ வல்லாரை பறிக்கலான்னு போனால் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக ஊர்லேருந்து எங்கள் அப்பா வந்து ஒரு 2, 3 செடி தான் வச்சாங்க. பார்த்தா இன்றைக்கி அவ்வளோ செடி வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த தாமரை பூவோட இலை எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாகவே வந்துருந்துச்சு. ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் இதுக்கு அதிகமாக விடணும். அப்புறமா மண்ணுமே சாஃப்டாக இருந்துச்சுன்னா நல்லா இலை ரொம்ப பெருசு பெருசாக வரும். இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் காலைல சாப்பிட்டா நல்லது. அதுக்கப்புறம் அத்திக்காய் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வேக வச்சு கட் பண்ணி போட்டு வச்சிட்டேன். அதுவே செம்ம வேலையாக இருந்துச்சு. ஓகே பாய், சப்ஸ்கிரைப்.